நண்பர்களே வணக்கம். கரும்பு எப்படி விளைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். பொங்கலுக்குள்ளே ரெடி ஆயிரும். செங்கரும்பு இது இல்லாமல் பொங்கலே இருக்காது இந்த ஊர்லேயும். அப்படியே பாருங்கள். தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க. இது அதிகமாக பிளைன்ஸில் தான் கரும்பு விளையும். பக்கத்து ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா விளைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறேன். இப்படி இன்னும் 1 மாதத்துக்கு பக்கம் இருக்கும். 3 வாரம் இருக்கும். அப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக கரும்பு விளையிற இடத்துல ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கரும்பு விளையாத இடத்துல நார்மலாக ரேட்டு அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாருங்க, தண்ணி பாய்ச்சறதுக்கு இடம் விட்டுருக்குறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ போன வருஷம் எவ்வளோ ஒரு செவ்வாழை எவ்வளோக்கு வாங்கினேன்னு உங்களுக்குலாம் ஏதாவது ஞாபகம் இருக்குமா? ஒரு கட்டு அதுக்கு தனி ரேட்டு வைப்பாங்க. 20 கரும்பு இருக்கும். அதில் ஒரு ஜோடி அது தனியாக வைப்பாங்க. இந்த நல்ல விளைச்சலானது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்கணும். அதுதான் பொங்கல் விழா. இயற்கைக்கு நன்றி சொல்கிற விழா தான் பொங்கல். அந்த பொங்கல் விழாவில் விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். அப்புறம் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.